ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, கிறிஸ்துவின் சமாதானம் உங்களோடு இருப்பதாக. இன்று ஆண்டவரின் திருமுழுக்கு பெருவிழாவை கொண்டாடுகிறோம். இந்த திருமுழுக்கு பெருவிழாவிலே கடவுள் ஒரு அதிசயமிக்க செயல்களை செய்கிறார். கடவுள் நம்மோடு என்று தன் திருமகனை இந்த உலகத்தில் பிறக்க செய்த ஆண்டவர் மாட்டுக்குடிலில் பிறக்க செய்து கடவுளினுடைய எளிமைத்தன்மையை உலகத்திற்கு காட்டி சாதாரண மனிதனும் படிப்பறிவில்லாத மனிதனும் ஞானிகளும் கடவுளை பார்க்க முடியும் என்ற அதிசயமிக்க செயலை செய்த ஆண்டவர் இன்று ஆண்டவரின் ஞானஸ்நான நிகழ்வின் வழியாய் தன் மகனை இந்த பூமியில் உள்ள மனிதர்களுக்கு அறிமுகம் செய்கிறார். கடவுள் தன்னை வெளிப்படுத்துகிறார். கடவுள் தன்னை வெளிப்படுத்தி கிறிஸ்து இயேசுவின் முகத்தில் கடவுள் இந்த உலகத்தில் நடமாடிக்கொண்டிருக்கிறார் என்ற வெளிப்பாட்டை இந்த ஆண்டவரின் ஞானஸ்நானம் நமக்கு ஞாபகப்படுத்துகிறது. கடவுள் தன்னை வெளிப்படுத்தினார் என்றால் மனிதனிடமிருந்து வருகின்ற பதில் விசுவாசத்தோடு அதை ஏற்றுக்கொள்ளுதல். கடவுள் நம்மிடையே குடிகொண்டிருக்கிறார். அவர் நம்மிடையே வாழ்ந்தார், என்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இரண்டாவதாக, இந்த ஆண்டவரின் திருமுழுக்கு அந்த தண்ணீர் புனிதப்படுத்துகின்ற ஆற்றலை பெற்றது. எனவே இந்த பிரபஞ்சத்தில் உள்ள எல்லா தண்ணீரும் புனிதமாக்குகின்ற ஆற்றலை ஆண்டவரின் திருமுழுக்கன்று பெற்றுக்கொண்டது. எனவே தண்ணீரை எடுத்து பிதா சுதன் பரிசுத்த ஆவி என்று சொல்லி ஒருவர் தலையின் மீது ஊற்றுகின்ற போது அந்த மனிதன் சாதாரண அழுக்கிலிருந்து அவர் வெளிவரவில்லை, மாறாக எல்லா பாவங்களிலிருந்தும் எல்லா குறைகளிலிருந்தும் கடவுளை சந்திக்க முடியாத திரையில் இருந்தும் அவன் வெளிவருகிறான். கடவுளின் வாழ்வை பெற்றுக்கொள்கிறான். கடவுளின் வாழ்வு என்பது, பிள்ளைகளாகின்ற உரிமை என்பது, இயேசு கிறிஸ்துவின் மீது விசுவாசம் கொண்ட அனைவரும் கடவுளின் பிள்ளைகளாகும் உரிமையை பெற்றுக்கொண்டார்கள். இந்த இயேசு கிறிஸ்துவின் மீது விசுவாசம் கொண்ட அனைவரும் கடவுளின் பிள்ளைகளாகின்ற கடவுளின் வாழ்வை பெற்றுக்கொள்கிறார்கள். இதுதான் ஞானஸ்நானம் நமக்கு கொடுக்கின்ற கொடை, கடவுளின் பிள்ளைகளாகின்ற கொடை, பாவத்திலிருந்து விடுதலையாகின்ற கொடை, கடவுளின் தூய ஆவியாரை பெற்றுக்கொள்கின்ற கொடை. இத்தனை சக்தியையும் கடவுள் நம்மிடையே வாரி வழங்குகிறார் இந்த ஞானஸ்நானத்தின் வழியாய். எனவே இன்றைய நாளில் ஆண்டவரின் ஞானஸ்நான பெருவிழாவில் நம்முடைய ஞானஸ்நானத்தை நினைவில் கொண்டு மீண்டும் பிறப்போம். மீண்டும் இயேசுவின் மீது ஆழ நம்பிக்கை வைப்போம். ஆண்டவரே எங்கள் விசுவாசத்தை அதிகமாக்கும் என்று சொல்லுவோம். ஆண்டவர் மீது கொண்ட விசுவாசத்தினால் புதிய மனிதர்களாய் பிறப்போம். கடவுளின் பிள்ளைகளுக்குரிய வாழ்வை பெற்றுக்கொள்வோம். கடவுளின் பிள்ளைகளுக்குரிய வாழ்வை பெற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் நம்மை சுற்றியிருக்கின்ற எல்லாவற்றையும், எல்லா பாவங்களையும் அப்படியே தூக்கி எறிந்துவிட்டு ஆண்டவருடைய குலத்தில் போய் இறங்கிவிட்டால் நாம் புதிய மனிதராக மாறுவோம்.
அதுதான் அவர் மீது கொண்ட விசுவாசம், அவர் மீது நாம் கொள்கின்ற விசுவாசம். எனவே இந்த ஆண்டவரின் திருமுழுக்கு பெருவிழாவில் கடவுள் தன்னை வெளிப்படுத்தியிருக்கிறார். நாம் பதிலாக, ஆண்டவரே நான் உன்னை நம்புகிறேன், நீர் வாழ்கிறீர் என்பதனால் நாம் கடவுளின் வாழ்வை பெறுகிறோம். எனவே இந்த அற்புதமான நாளிலே ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஞானஸ்நானம் பெறுகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் நாம் ஜெபிப்போம். நம்முடைய ஞான பெற்றோருக்காக ஜெபிப்போம். நம்மை விசுவாசத்தில் வளர்த்தெடுத்த ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்காக, நம்முடைய பெற்றோருக்காக, நாம் வாழ்ந்த ஊருக்காக, நம்முடைய விசுவாசத்தை நம்மை வேரூன்ற செய்த விசுவாச குழுவிற்காக, விசுவாச திரு அவைக்காக நன்றி சொல்லி கடவுளை போற்றி புகழ்வோம். எங்களை வழிநடத்துகின்ற ஆண்டவரை போற்றுகிறோம். அற்புதமான நாளுக்காக நன்றி சொல்கிறோம். எங்களை படைத்து பராமரிப்பதற்காக நன்றி. எங்களோடு நீர் தங்கியிருப்பதற்காக நன்றி. மதுக்கோளும் நெடுங்கழியும் எங்களுக்கு ஆதரவாக இருப்பதற்காக நன்றி. உமது சக்திக்கு நன்றி, உமது அருளுக்கு நன்றி. ஆண்டவரே, நீர் எங்களோடு வாழ்கிறீர் என்பதை எங்கள் விசுவாசத்தின் வழியாய் வெளிப்படுத்துவதனால் நீர் எங்களுக்கு கொடுக்கின்ற பெரிய கொடை உம்முடைய பிரசன்னம். எங்கள் வாழ்நாளில் உடலில் எப்பொழுதும் தங்கவும், கடவுளின் பிள்ளைகளுக்குரிய வாழ்வை பெற்றுக்கொள்ளவும் எங்களுக்கு தருகிறேன். அந்த கடவுளின் பிள்ளைகளுக்குரிய வாழ்வை நாங்கள் பெற்றுக்கொண்டு வாழ்நாளெல்லாம் வளமையாய் வாழ எங்களை ஆசீர்வதியும். அன்னை மரியே, எங்கள் அன்பு தாயே, திருமகனிடம் எங்களுக்காக இடைவிடாது பரிந்து பேசும். ஆமென்.